ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வோம் என்று அவர்கள் ஒரு திட்டம் அறிவித்திருப்பது போல, நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனாலும் சரி, ஆகாத நிலையிலும் சரி, நான் தனித்திட்டங்களை இந்த மக்களுக்கு வழங்குவேன், தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லி அவர் ஒரு பெரிய பட்டியல் வெளியிட்டிருக்கிறார். குறைந்த அம்மா உணவகங்கள் எட்டேறாத இடங்களுக்கு இன்னொரு அம்மா உணவகமாக சரவணனுடைய உணவகம் பெரிய மக்களுக்கு ரொம்ப குறைந்த விலையில் கொடுப்பது, மருத்துவம் இலவசமாக பலவகை செய்வது, மாணவர்களுக்கு செல்போன் வழங்குவது என்று அவர் அறிவித்திருக்கிறது. இன்னொரு ஒரு அரசாங்கம் நடத்துகிறார் தனது பணத்தில். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆகவே அரசை அடைந்தால், அரசு அதிகாரத்தை அடைந்தால் கொள்ளையடிக்கலாம் என்ற நிலைக்கு மாறாக அது ஒரு கௌரவம், மக்களுக்கு தொண்டு செய்வதற்கான ஒரு கருவி அந்த பதவி என்ற அடிப்படையில் தானே இவ்வளவையும் செய்கின்றவர், தன்னுடைய பணத்தில் இடையராது செய்கின்றவர். இவரை போல பொது உணர்வுடையவர்கள் சட்டமன்றத்துக்கு போனதுதான் சட்டமன்றத்தின் தன்மை மாறும். அத்தனை பேரும் பத்திரம்பதிய மந்திரியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய இந்த வடக்கு திமுக வேட்பாளராக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் சுரண்டுவது, மக்களுக்கு தெரிந்த 1000 கொடுக்குறேன், 500 கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், 8000 ரூபாய் கூப்பனை இனி ஆட்சிக்கு வந்த பிறகு கொடு, ஆட்சிக்கு வந்தால் கொடு, வருவதற்கு முன்னால் ஒரு போலி அட்டையை கொடுத்து இதை வைத்துக் கொண்டால் தான் நீ நாளைக்கு வாங்க முடியும் என்று சொல்லி இப்பொழுதே அந்த மக்களை தயார் செய்து, இதெல்லாம் ரொம்ப அசிங்கமான வேலை. அரசு பணத்தில் 8000 ரூபாய் கூப்பனை கொடுப்பதற்கு இப்பொழுது போலி கூப்பன் கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன? மக்களை ஏமாற்றுவது என்பது ரொம்ப கேவலமானது. எதையாவது சொல்வது, நீ நம்முடைய பூர்வம் அரக்கன் நம் தலையில் உட்கார போகிறான் என்ன? அவர் பெரிய இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த போருக்கு இடையே கூட பெட்ரோல் விலையை ஏற்றாமல் பார்த்து கொண்டாரே மோடி. மோடியுடைய கொள்கைகள் வேறு, அதிமுகவுடைய கொள்கைகள் வேறு. தமிழ் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அதிமுக. திமுகவை போல இந்திய இருக்கிறோம், இடஒதுக்கீட்டுக்கு முன்னால் இருக்கிறோம், எத்தனையோ காரியங்கள் செய்கிறோம். நீதான் பூதம் பூதம் என்று சொல்கிறாய், நீட் தேர்வை கொண்டு வந்தது நீதானே. திமுக அந்த மந்திரி காந்தி செல்வன் தான் பாராளுமன்றத்தில் நீட் தேர்வுக்கான மசோதாவை அறிமுகப்படுத்தி சட்டமாக்கியவர். நீ கொண்டு வந்த பூதத்தை நானே ஒழிக்கிறேன் என்று சென்றது அப்படின்னு சொன்னாயே, ஒழித்து விட்டாயே, அதற்கு சூழ்ச்சிகள் எல்லாம் எனக்கு தெரியும் சொன்னாயே, உன்னால் செய்ய முடியுங்களா? எல்லாமே போய் தொடக்க காலத்தில் தலையும் போய், காலும் போய், உடம்பு போய், எல்லாமே போய். ஆனால் இதே நீட் தேர்வுக்கு எடப்பாடி எப்படி இதை கையாண்டார் பாருங்க. வந்தல் வந்துவிட்டது, திமுகவால் வந்துவிட்டது என்றாலும் கூட இனிமேல் அதை போக்குவது என்பது எளிதில்லை என்கிற நிலையில் நம்முடைய மக்களுக்கு அந்த நீட் தேர்வை எப்படி பயன்படும்படி செய்ய வேண்டும் என்று அவர் அதற்கு ஒரு திட்டம் கொடுத்தார். நீட் தேர்வால் பாதிப்பு ஏழை எளிய மக்களுக்கு தான், அரசு பள்ளிகளில் படிக்கின்றவர்களுக்கு தான். பணக்காரர்கள் போராடி பெரிய செலவு செய்து தங்களை தேர்வு செய்து கொள்வார்கள், இவர்களுக்கு முடியாது. ஆக அரசு பள்ளியில் படிக்கிறவர்கள் பூராவும் முழுவதும் வசதியற்றவர்கள். அந்த பிள்ளைகள் 7.5% அவர்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்து இப்பொழுது அவர்கள் பல பேருடைய கழுத்தில் ஸ்டெதஸ்கோப் தொங்குவதற்கு இந்த 7.5 போகத்தான் மற்றவர்களுக்கு அவர்களுடைய மதிப்பெண்ணை பற்றி பேச்சுகள். இந்த அரசு பள்ளிகளில் மாணவர்கள் வாங்க இந்த மதிப்பெண் எவ்வளவு இருக்க வேண்டும் என்பது 7.5% யார் கொடுக்கிறோ அவர்களுக்கு இடம் கொடுத்துருவார்கள். ஆகவே ஏழை எளிய மக்கள் வீட்டிலெல்லாம் இன்றைக்கு டாக்டர்கள் உருவாவதற்கு ஒன்றை தானே அந்த கேட்டை செய்துவிட்டு தானே அதை எதிர்த்து கொண்டு திரிகின்ற முள்ளமாரித்தனத்திற்கும் சரி வந்துவிட்டது, அதற்கு என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கருதுகின்ற எடப்பாடியுடைய தலைமைக்கு பெரிய வேறுபாடு. அவருடைய திட்டங்களிலேயே அவன் 1000 கொடுத்தால் நாங்கள் 2000 கொடுப்போம், 8000 கொடுத்தால் நாங்கள் 10,000 கொடுப்போம் சொல்லி பெரிய காரியவில்லை. அவன் சுழலியை போக தர வேண்டும், நாங்கள் வரி வசூல் கொடுப்போம் என்று எடப்பாடி தெளிவாக சொல்கிறார். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த வைகை ஆறு, குண்டாறு, காவிரி மூன்றையும் இணைத்து விருதுகளுக்கும் அருப்புக்கோட்டைக்கும் சிவகாசிக்கும் தண்ணீர் இல்லாத அந்த வறண்ட பூமிக்கெல்லாம் தண்ணீர் கிடைக்கும்படி செய்ய வேண்டும். உபரி தண்ணீர் காவிரியில் வருகிற போது அதை குண்டாற்றோடு இணைத்து, வைகையோடு இணைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதுதான் ஆக்கப்பூர்வமான திட்டம். நாங்களும் 1000 பொருள்கள் தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது இயல்பான மக்களுக்கான வளங்கள். ஆனால் ஆக்கப்பூர்வமான ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கண்ட்ரி
அது என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இது போன்ற திட்டங்கள் பெரிய திட்டங்கள். அவர் ஒரு விவசாயி என்கின்ற காரணத்தினால் தமிழ்நாடு தொடங்கிய காலத்திலிருந்து இன்றைக்கு வரை விவசாயி ஆழ்வது என்பது எடப்பாடி தான். அதனால்தான் அதற்கு உரிய விதத்திலே சிந்திக்கிறார். குடிமராமத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்வது, ஒவ்வொரு கிராமமும் தண்ணீரை அடைய வேண்டும், தாங்களே அந்த கடப்பாறை எடுத்து மண்வெட்டி எடுத்து வேலை செய்ய வேண்டும், தங்களுக்கான திட்டங்களை தாங்களே வகுத்துக் கொள்ள வேண்டும், அதற்கான பண உதவியை அரசு செய்யும் என்று சொல்லுகிற முறை சோழர்கள் காலத்திற்கு பிறகு எடப்பாடி காலத்தில் தான் வந்திருக்கிறது. இது மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான கன்ஸ்ட்ரக்டிவ் புரோகிராம் ஒன்றை ஸ்டாலின் சொல்லட்டும் நான் ஒப்புக்கொள்கிறேன். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் புரோகிராம் சோழர்கள் காலத்தின் முறை மீண்டும் வருகிறது. நீயே திட்டமிடு, நீயே மம்மட்டியிடு, நீயே கோடரியிடு, நீயே வேலை செய்ய வேண்டிய உதவியை அரசு செய்யும், உங்களுடைய கிராமங்களை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இப்படி கிராமம் தண்ணீர் வருகிற போது நாடு முழுவதும் ஏற்ற முடியும். 125 நாளைக்கு மோடி திட்டம் போட்டு மகாத்மா காந்தி திட்டத்தை மாற்றி அமைக்கிறார். மாற்றி அமைத்த போது 60% 40% என்றெல்லாம் இருந்தாலும் ஸ்டாலின் சொன்னார் 40% எங்களால் கொடுக்க முடியாது, 100 நாளைக்கு கொடுக்க முடியாது, 125 நாளைக்கு எப்படி கொடுக்க முடியும் கேட்டார். அப்படி கேட்டபோது அவர் சொன்னார் ஊழல் நடக்கிறது, ஆகவே உங்களுக்கு நீங்கள் பணம் போட்டால்தான் அந்த ஊழல் இல்லாமல் இருக்க முடியும் என்று சொல்லி அவர் அதற்கு சொன்னார். விவசாய காலம் 2 மாசம் அந்த திட்டம் நடக்காது என்று சொன்னார். ஏனென்றால் விவசாய காலத்தில் கூலிக்கு ஆட்களை வருகிறது, அதனால் விவசாயம் பாதிக்கப்படுகிறது. அவர்கள் இந்த திட்டத்தை எதிர்க்க தொடங்கினார்கள். ஆகவே விவசாய காலத்தில் நடக்காது. அவர்கள் 2 மாதம் விவசாயத்திற்கு கூலி வரலாம், பிறகு 5 மாதம் வேறு கூலி வரலாம். ஆக மொத்தம் கிராமங்கள் தண்ணீர் விளைவதற்கான முறை. இதை ரொம்ப சிறப்பாக எடப்பாடி என்ன சொன்னார் என்றால், 100 நாள் திட்டத்துக்கே என்னால் 40% கொடுக்க முடியாது என்று ஸ்டாலின் சொன்னபோது 125 நாள் திட்டத்தை மத்திய அரசோடு அவர்கள் 60 நாங்கள் 40 போட்டு நிறைவேற்றிவிட்டு மீதம் 25 நாள் 150 நாளுக்காக நான் திட்டத்தை நிறைவேற்றுவேன். அந்த 25 நாளைக்கு முழு செலவையும் தமிழ்நாடு அரசை ஏற்கும். ஏனென்றால் இதனுடைய பலனை அடையப் போகின்றவர்கள் தமிழ்நாட்டு விவசாய தொழிலாளர்கள். ஆகவே விவசாய தமிழ் மண் பயன்படும், தமிழ் மக்களுக்கு அது பயன்படும். ஆகவே நாங்கள் அதை 150 நாளாக சொன்னாங்க. 100 நாள் முடியாது என்று ஸ்டாலின் சொல்லுகிற போது 150 நாள் முடிவு என்று சொல்லுவார். ஆகவே இவர் ஒரு தனித்தன்மையாக சிந்திக்கிறார். இவர் சொன்ன பிறகுதான் ஓஹோ இந்த குடிமராமத்து, இந்த குண்டாறு வைகையாறு இணைப்பு இவையெல்லாம் பார்க்கின்ற போது ஆக்கப்பூர்வமான சிந்தனை ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் இவர்களோடு சேர்ந்து அரசியல் நடத்துவதற்கு நாமும் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். இதெல்லாம் செய்ததே அம்மா உணவகம். இப்போ தரவணம் ஒரு உணவகம் வைத்திருக்கிறார் ஏழை மக்களுக்கு. அதுபோல அம்மா உணவகம் மிகச்சிறந்த திட்டம். எடப்பாடி என்று சொல்கின்ற ஆடு மாடுகள் அம்மா காலத்தில் வழங்கப்பட்டது, மீண்டும் அதை நாங்கள் வழங்குவோம். இலவசமாக வழங்குவதன் மூலம் ஒவ்வொரு கிராமமும் அந்த ஆடு மாடுகளை பயன்படுத்தி தங்களுக்கு ஒரு வருவாயை பெறவும். அவருடைய உழைப்பு மட்டும்தான். அரசு அவர்களுக்கு வாங்கி கொடுக்கிறது. 40,000 50,000 80,000 மாடு வாங்கி கொடுக்கும். அதனுடைய பலனை அவர்கள் உழைத்து அடையலாம். இப்படி மக்களையும் வேலை செய்ய வைத்து நாட்டினுடைய பால் வளம் மற்ற பொருளாதார இறைச்சி வளத்தை எல்லாம் பெருக்கி, அதே சமயத்தில் அது வெறும் வீணாக சட்டி விட்டுறேன் சுட்டி விட்டுறேன் என்பது போல ஆகாமல் அது கிராமத்தின் வளர்ச்சியாக ஆவதற்குரிய திட்டங்களை எல்லாம் இப்பொழுது அவர் அறிவித்திருக்கிறார். இந்த மாதம் வந்து ஆக வேண்டும். இல்லாவிட்டால் நான் சொல்லுவேன், ஒரு கிரிமினலை மந்திரியாக்கின்ற அசிங்கம் உலக ஜனநாயக நாட்டில் எங்கும் நடக்கிறது. ஒரு செந்தில் பாலாஜி அந்த ஆள் 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்தபோது அவரை மந்திரியாக ஆக்க வேண்டும் என்று கவர்னரிடம் சொல்லுகிறார். கவர்னர் சிறைச்சாலைக்கெல்லாம் வந்து நான் பதவி பிரமாணம் செய்ய முடியாது, அரசு மாளிகை செய்யலாம், இல்லை கவர்னர் மாளிகை செய்யலாம் என்று சொன்னபோது ஒரு கைதியை சிறைச்சாலைக்கு போய் கைதியை மந்திரியாக ஆக்குவது என்பது உலக ஜனநாயக நாட்டில் எந்த நாட்டிலும் கிடையாது. கருணாநிதி காலத்தில் கூட கிடையாது. எவ்வளவு பெரிய அசிங்கம். தேர் எபோவ் லா. அப்போ ஒரு எத்தனை குற்றச்சாட்டு சொன்னாலும் அவர் பதில் சொல்ல மாட்டார். ஒரு கிரிமினலை மந்திரியாக ஆக்குகின்ற அசிங்கம் பிடித்த ஒரு அரசு அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. KN நேரு 1000 ஊழல் செய்வார், எல்லாமே விவரமாக டிஜிபிக்கு அனுப்பப்படும். ஆனால் போலீஸ் அவர் மீது ஒரு முதல் தகவல் அறிக்கை பதியாது. ஹைகோர்ட் உத்தரவுடன் KN நேருவை கைது செய்யும். அந்த உத்தரவு தூக்கி எறியப்படும். பிறகு மீண்டும் கோர்ட் அவமதிப்பு வழக்கு என்று ADMK இன்பத்துறை அவர் போய் மறுபடியும் வழக்கு தாக்கல் செய்கிறார். அதற்குள் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய்விட்டோம் என்று காலத்தை தள்ளுகிறார்கள். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், தண்டிக்கப்படாத மந்திரியும் கிடையாது,
கண்டிக்கப்படாத காலம் கிடையாது, இவர்கள் செய்யாத ஊழல் கிடையாது. இதைவிட அரசியல் கட்சி செய்வதில்லை, புலனாய்வு துறை ஒன்று செய்வது விஜிலன்ஸ். 40 அடி ரோடை 30 அடி தான் போட்டிருக்கிறார்கள். 10 அடிக்கு 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோடே இல்லை. அதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் சீஃப் இன்ஜினியர் வரையிலும் மந்திரி வரையிலும் கையெழுத்து போட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று புலனாய்வுத்துறை அதிகாரி, அரசு அதிகாரி அவர்கள் டிஜிபியிடம் சொன்னபோது வழக்கு பதிவு செய்யவில்லை. ஏனென்றால் போலீஸ் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த கவர்மெண்ட். ஆகவே இவர்கள் யார் எவ்வளவு லா. இத்தகைய நிலை முதலில் மாற்றப்பட வேண்டும். கிரிமினல்கள் மந்திரிகளாக்கப்படுவது, எந்த வழக்குகளும் அளிக்கப்படுவதில்லை, பகிரங்கமாக சுரண்டுவது, சுரண்டிய பிறகு அதற்கு தீர்வு கிடையாது என்கிற நிலை இருப்பது. இவற்றுக்கு ஒரு மாற்று நம்முடைய எடப்பாடி மீண்டும் முதலமைச்சராவதன் மூலம் மீண்டும் பசுமை தமிழகம் மலரும். அதற்கு சரவணன் போன்றவர்கள் உதவியாக இருப்பார்கள். நான் ஒரே வார்த்தையிலே சொல்கிறேன், கல்குவாரி வைத்து எம்எல்ஏ கல்குவாரி பெர்மிட் பெற்று சுரண்டி சாப்பிடுகின்ற மனிதர் எம்எல்ஏ ஆக வேண்டுமா? டாக்டர் சரவணன் போல தன்னுடைய சொந்த பணத்தை பல திட்டங்களின் அரசு போல தான் ஒரு அரசாங்கம் நடத்தி பல பேருக்கு உதவி செய்கின்ற இப்ப போன்றவர்கள் வேண்டுமா? முதலில் சுரண்டாதவன் வருவதே சிறப்பு, பிறகு வழக்குகள் வரும்போது இன்னும் சிறப்பு. இதுதான் இன்றைக்குள்ள நிலைமை. நீங்களதாக கேட்டால் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்குது. இப்போ ஜனநாயகம் வேணுமா, ஜனநாயகம் வேணுமா? அதே மாதிரி அரசு அதிகாரிகளும் காவல்துறை டிஎஸ்பியும் வந்து தளபதிக்கு ஆதரவு செயல்பட்டு அவர்களுடைய பணம் பட்டுவாடா அதெல்லாம் இந்த மாதிரி எல்லாவற்றிலும் அவர்கள் செய்கிறார்கள். இவற்றையெல்லாம் மீறி மக்களிடம் விழிப்பு உண்டாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய இதையெல்லாம் கருணாநிதி செய்து கொண்டிருந்த போதுதான் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார், அம்மா ஆட்சிக்கு வந்தார்கள், எடப்பாடி ஆட்சிக்கு வந்தார். ஆகவே இதை மீறி அதை செய்வதற்காக தான் இந்த கருப்பு வாய்ப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன மக்களிடம். இதில் பாருங்க, இந்த விஜய் ஒரு குறுக்கு வச்சார். அதாவது நான் அவரோடு சர்க்கார் படத்தில் நடித்தேன், எனக்கு ரொம்ப அவர் நட்பு. ஒரே ஒரு முறை அவர் நானும் சந்தித்து அவர் கட்சியெல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்பு நான் அவரிடம் சொன்னேன், அதிமுகவோடு சேர்ந்து திமுகவை விரும்புவதுதான் குறிக்கோள். பிறகு அதிமுகவுக்கு எதிர்கட்சியாக மாறி ஆட்சியை விடுப்பதற்கு முயலுங்கள், உங்களுக்கு ஒரு அரசியல் அனுபவம் ஏற்படும், அதுதான் சரியாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் உள்ள கட்சி அதிமுக, தலைமை ஒரு பல முறை நாடாண்ட அனுபவம் எல்லாம் உள்ளவர்கள், உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இல்லை, வெறும் ரசிகர்களை வைத்துக்கொண்டு என்றெல்லாம் நான் சொன்னேன். கேட்டுக்கொண்டிருக்காங்க. அப்பொழுது சொன்னேன், சீமானோட என் பலவற்றையும் கேட்டார், இதெல்லாம் வேஸ்ட் அவங்களோட சேர்வது, அதிமுகவோடு சேர்ந்து இதுதான் இன்றைக்குள்ள. அன்றைக்கு பிஜேபியோடு இல்லை எடப்பாடி. இதை நாங்கள் பேசுகின்ற காலத்தில் இவர் வந்திருந்தால் என்ன செய்திருப்பார் என்பது வேறு. ஆனால் எதற்காக சொல்கிறேன் என்றால், எது அகற்றப்பட வேண்டும், who is to be removed from power என்பதுதான் இப்பொழுதுள்ள கேள்வி. அப்புறம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இரண்டாவது கேள்வி. மக்கள் எப்பொழுதுதான் அப்படித்தான் வாக்களிப்பார்கள், இந்த கொடுமையை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்வார்கள். இந்த கொடுமையை அகற்றுகின்ற ஆற்றல் எந்த கட்சிக்கு இருக்கிறது என்பது இரண்டாவது கேள்வி. யாருக்காவது போட்டு வீணாக போவதில்லை, என்ன இருக்கிறது? சீமானுக்கு போட்டு என்ன ஆகும், விஜய்க்கு போட்டு என்ன ஆகும்? ஒரு பெரிய கட்டமைப்பு உள்ள கட்சி, ஏற்கனவே ஆண்டு பழக்கப்பட்ட கட்சி, பல திட்டங்கள் வழங்கிய கட்சி. ஆகவே மாற்றமைப்பாக இதுதான் இருக்க முடியும் என்று கருதுவதுதான் இயல்பாக இருக்க முடியும். மதுரை வடக்கு தொகுதி மக்கள் டாக்டர் சரவணன் ஏன் தேர்ந்தெடுக்கணும்? இல்ல, அதுதான் சொன்னேன். அதாவது அரசு திட்டங்கள் போட்டு வழங்குவதை நாம் பார்த்திருக்கிறோம். அதுபோல இவர் இலவச உணவிலிருந்து, ரொம்ப குறைந்தபட்ச உணவிலிருந்து, அப்புறம் மாணவர்களுக்கு சலுகை, பிள்ளைகளுக்கு சலுகை, பெண் பிள்ளைகளுக்கு சலுகை என்று பலவகை அவங்க மோடி செலுத்தி விட்டுருக்கிறார். அது படித்து அசந்து போயிட்டேன். இவர் ஒரு தனி அரசாங்கம் நடத்துகிறார். தான் இருக்கிற பொருள் இலவசமான மருத்துவம் பல ஏழைகளுக்கு. அதுதான் சிறப்பு. மனிதத்தன்மை அது. வேட்பாளராகிறோம், எம்எல்ஏ ஆகிறோம், அதெல்லாம் அப்புறம். எல்லாவற்றிற்கும் முதலாக மனிதன் தான் பிறந்ததுடைய நோக்கம் பிறருக்கு பயன்பட்டு, பிறரோடு கூடி, பிறருக்கும் வழங்கி, தானும் வாழ்கிறது. ஏன் ஒரு பணம் இவருக்கு, நான் இவருக்கு அந்த அரசாங்கத்தில் உள்ள 30,000 கோடியை எங்கே கொண்டு போய் ஒழிப்பது என்று அப்பனும் மகனும் தடுமாறுகிறார்கள் என்று இந்த பழமை யாருன்னு சொன்னார். பிடிஆர் பேரன் சொன்னார். நான் நினைச்சேன், அதே பிடிஆர் பேரன் சொல்லி காட்டுகிறாரே, இப்படி சொல்லி அது பதிவாகிவிட்டது, ஊர் முழுவதும் தெரிந்துவிட்டது. பிறகு ஸ்டாலின் அவர்கள் பதவியை விட்டு கீழிறக்கம் செய்து விட்டார், ரொம்ப சுமாரான பதவியிலே தள்ளிவிட்டார். ஆமாம் என்று அதை ஏற்றுக்கொண்டிருந்தாரு. அப்புறம் என்ன, மானம் உள்ள குடும்பம், பிடிஆர் குடும்பம்
ஓடா உங்களுக்கு பதவி என்ன டபேதார் கொடுக்காத ஏற்றுக் கொள்வதா? சொன்னாய் அழைத்து தண்டித்தார் ஸ்டாலின், உன்னை டபேதாராக்கள் அப்பொழுது விடுவதில் என்று இருப்பதா? மானம் பெரிதல்லவா? பிடிஆர் பேரனுக்கு பிரிதா இருக்குது. அப்போ உன் பதவி வேண்டாம், ஒன்று வேண்டாம் என்று சொல்லி விட்டு வீட்டுக்கு வர வேண்டியதானே? நம்ம பணம் இல்லையா, காசு இல்லையா? அந்த அதிகாரம் பற்றி விடமாட்டோம் என்கிறது. இது இந்த போக்கு தான் திமுகவினுடைய மாபெரும் போக்கு. ஆகவே ஒரு முழு கட்சி எத்தனை தடவை நீங்கள் எந்த ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. கைதியாக இருந்து மந்திரியாக இருப்பார்கள். எல்லா கேவலங்களையும் ஒரு ஆக்கப்பூர்வமான காரியம். நான் எடப்பாடிக்கு 3 நாள் சொன்னேன், இது மாதிரி ஆக்கப்பூர்வமான வாட் இஸ் யுவர் பிரைன் சைல்ட், வாட் இஸ் யுவர் பிளான் ஃபார் தி பீப்புள் சொல்லுங்க. இந்த சட்டி கொடுக்குறேன், முட்டி கொடுக்குறேன், 1000 கொடுக்குறேன், 500 கொடுக்குறேன், இந்த கப்பாட்டு சொல்ல 5 லட்சம் கோடி உன்னுடைய 5 வருஷ ஆட்சியிலே வாங்கி வைத்திருக்கிறார். 75 வருடம் ஆண்டவர்கள் பூராவும் 5 லட்சம் எடப்பாடி வரையும், இவர் 5 லட்சம். இதை வாங்கி என்ன செய்தார்? இந்த இலவசம், அந்த இலவசம், மாணவனுக்கு மேட்டி ஷோ பார்ப்பதற்கு பணம், இதைத்தானே அவர் செய்தார். இதை என்ன எவன் செய்ய மாட்டான்? ஒரு ஆண்டுக்கு 80,000 கோடி வட்டி கட்ட வேண்டும். ஸ்டாலின் வாங்கி வைத்திருக்க கடனுக்கு எப்படி அடித்தவன் வந்து ஆள முடியும்? அசலுக்கு 20% கட்ட வேண்டும், 40%, 120 கோடி, 1,20,000 கோடி கட்டினால் 3 லட்சம் வருமானம் உள்ள அரசாங்கத்தை எப்படி நடத்துவார்? 3இல் 1 பங்கு அரசாங்க சிப்பந்திகளுக்கும் மற்றவர்களுக்கும் சம்பளமாக போகும் நிர்வாக செலவுகள். மீதம் 1 பங்கை வைத்துக் கொண்டு எப்படி நடத்துவார்? அடுத்தவன் எப்படி ஆட்சி செய்வான்? இந்த ஒரு ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி நடந்ததுக்கே இன்னும் 20 ஆண்டுகளாக தமிழ்நாடு நிமிர்வது என்று சொன்னால், அப்புறம் மீண்டும் இந்த ஆளை கொண்டு வந்தால் தமிழ்நாடு மயானமாக ஆகிவிடும். சுந்தரம் பார்க்கல நடக்கிறதுக்கே காசு கேட்கிறாங்க. ஆமா, மூச்சு காசு கேட்பாங்க. அந்த பார்க்கை எல்லாம் புத்தகம் எடுத்து வைத்து இந்த 20 ரூபாய் வசூலிக்கிறார் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் நான் வந்து ஒரு நாளைக்குள்ள அறிந்த செய்தி. இது நான் நேற்று தான் வந்து வருவிச்சு. இந்த ஒரு நாளைக்குள்ள நான் அறிந்த செய்தி. இதை எப்படி பார்க்கறீங்க? இந்த அசிங்கம் பிடித்த மனிதர்கள் எல்லாம் விரட்டப்பட வேண்டும், தொழுநோயாளிகள். ஆகவே இவர்கள் அகற்றப்பட்டால் தான் பொது வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். நான் உடனே பொன்னுலகம் வரும் என்று சொல்லவில்லை. சிறப்பாக, இதை விட சிறப்பாக மனிதர்கள் வாழக்கூடிய நரகமாக இருக்கின்ற நாடு மனிதர்கள் வாழும் நாடாக மாற வேண்டும். இன்னைக்கு சாயந்தரம் இவருக்கு நேற்று செல்லூர் ராஜு இவர் திருப்புறமும் சார், இப்போ எடப்பாடி பழனிசாமியால் தனிச்சு நின்று திமுக எதிர்க்க முடியாதுன்னு சொல்றீங்களா சார்? ஏன்னா நீங்க வந்து விஜய அதிமுக வர சொல்லி கூட்டணி இருப்பது நல்லது. இப்பொழுதும் எடப்பாடி 3-4 பேரை கூட்டணியில் சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறார். கூட்டணி அரசியல் வந்து விட்டது ஏற்கனவே. அப்போஸ் பண்ற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி எல்லாம் அவர்கள் 17 பேர் சேர்ந்திருக்கிற போது நம்ம 4 பேராவது சேர்ந்திருக்க வேண்டாமா? மக்கள் வாக்கு சிறையக்கூடாதுல்ல, அதனால சொன்னேன். ஆனால் இந்த கூட்டணி கட்சிகள் ரொம்ப கேவலமாக போய்விட்டன. ஸ்டாலின் அரசு ஏன் வரக்கூடாது என்பதற்கு 3 நாள் சொல்வதில் 2 சொன்னேன். ஒரு கிரிமினலை மந்திரியாக ஆக்குவது, சிறையிலேயே மந்திரியாக வைத்திருப்பது என்கின்ற அசிங்கங்கள் உலக நாடுகளில் நடந்ததில்லை என்று. அதற்கு அடுத்தாற்போல் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த ஒவ்வொரு கட்டத்தில் எந்த ஒன்றிலும் வெட்கம் என்பதே அவர்களுக்கு, வெட்கம் என்பதே இந்த அரசாங்கத்துக்கு இல்லை. எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஒரு பொய்யான போர் கட்டமைப்பு செய்கிறார்கள். இந்த வாக்காளர் திருத்தம் என்பதை பெரிதாக எதிர்த்தார் ஸ்டாலின். ஏன் இப்பொழுது பேசுவதில்லை? அது மிகச்சிறந்த திட்டம் என்று மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. 25 லட்சம் செத்து போனவனெல்லாம் வந்து வாக்களித்துக் கொண்டிருந்தான். இப்பொழுது அவனெல்லாம் செத்தவனாகவே ஆகிவிட்டான். அவனுக்கு பதிலாக மக்கள் வாக்களித்துக் கொண்டிருந்தான். இது போன்ற தேவையில்லாத ஒருவன் 3 இடத்தில் பயிற்சி வைத்திருந்தாலும் இப்பொழுது போய்விட்டது. 85-90% மக்கள் வாக்களிப்பார்கள். நீ இதற்கு இதையும் போராட்டம் நடத்தினார். இவருக்கு என்ன தெரியும்? அவர் செய்வதை செய்வார். அப்பொழுதுதான் நாம் முன்னேற்றிய சக்தி என்று கருதுவார்கள் என்று நினைப்பார். ஆக இந்த இது போல 1000 போராட்டங்களை அறிவிக்கிறார்கள் நம்முடைய ஸ்டாலின். அப்புறம் கொஞ்ச காலத்திலே அதை விட்டுவிடுவார். இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட்டது குறித்து இப்பொழுது ஏன் பேசுவதில்லை? அது மிக சிறப்பானது என்று இன்றைக்கு அறியப்படுகிறது. 60 லட்சம் 70 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் நீக்கப்பட்டார்கள். 2 கோடி பேர் உத்தரப்பிரதேசத்தில் நீக்கப்பட்டார்கள். தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீக்கப்படுகிறார்களா? ஆக தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை விட்டுவிட்டு இன்னும் விடிந்தால் எழுந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். விஸ்வகர்மா திட்டம் என்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் அறிவித்தது. 22 சாதியினர் ரொம்ப கைவிழி தொழிலாளர்கள், தாங்களே பாடுபட்டு வாழ்கிறவர்கள், அவர்கள் ஏழைகளாக இருப்பவர்கள் சொந்த தொழில் செய்வதற்காக இந்த திட்டத்தை அறிவித்து 50 லட்சம் ரூபாய் நாங்கள் மானியமாக கொடுக்கிறோம் என்று மோடி அறிவித்தார்.
அந்த திட்டத்தை இவர் கூடாது என்று சொல்லிவிட்டு, ஏனென்றால் அந்த 22 ஜாதியும் மோடி கைக்கு போயிருந்தோம். அதனாலே ஜாதியின் பெயரால் தருகின்ற மானியங்களை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொன்னார். அதன் பிறகு இவரே ஒரு தமிழ்நாடு அரசாங்கத்தில் மானியத்தை அறிவித்தார். நான் கேட்கிறேன், அவன் தந்த இமாய்கொள், நீயும் ஒரு பணத்தை கொடு, அதனால் இந்த மக்கள் பயன்பெறுவார்களே, அதை வேண்டாம் என்று சொல்வதற்கு நீ யார் என்று கேட்கிறேன். ஜாதியின் பேரால் என்ன இல்லை இந்த நாட்டில்? ஜாதி பார்த்தான் வேட்பாளர் கொடுக்கிறீர்கள், ஜாதி தான் எல்லாமாக இருக்கும். அப்புறம் ஜாதியின் பேரால் அவர் புரிவதற்காக இந்தந்த ஜாதிகள் அடிமட்டத்தில் இருக்கின்றன, அவர்கள் கைத்தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் என்ற பெயரிலே விஸ்வகர்மா திட்டம் என்று அறிவித்தார். அதையெல்லாம் வேண்டாம் சொன்னார்கள். அது விட மோடி சொன்னார், கிராமப்புற மக்களுக்கு வீடு கொடுக்கிற திட்டத்தை அறிவித்தோம், 60% தான் நிறைவேற்றியிருக்கிறார்கள். 40% மக்களை இனங்காண முடியும். மற்ற மாநில அரசு இடமும் காணவில்லை, மனையும் பயன்படுத்தவில்லை. இது ஒரு கீழ்த்தரமான அரசியல் என்று சொன்னார். நாடாளுமன்றத்தில் 33% இடஒதுக்கீடு பெயிலானது இவங்க மகிழ்ச்சியா கொண்டாடி இருக்காங்களே, இதை எப்படி பார்க்குறோம்? இது இல்லை. சரி, இவர்கள் 2/3 பெரும்பான்மை வேண்டும், அந்த பெரும்பான்மை இப்பொழுது இல்லை. ஆகவே மகளிருக்கு ஒதுக்கீடு திட்டம் தோற்கடிக்கப்பட்டது. இது நீ இப்பொழுது சொல்லுகிறார்கள், அந்த திட்டத்தை நாங்கள் தோற்கடிக்கவில்லை, வேறொன்றை தான் அப்புறம் பிரித்து போட வேண்டியதாக. ஆகவே அவர்கள் கொண்டு வந்த திட்டம் சரியில்லை என்பதை பற்றி நான் இப்பொழுது விவாதிக்கவில்லை. ஏனென்றால் அது பல வகையான கருத்துக்கள் அதில் இருக்கின்றன. அது வேறு. இந்த தேர்தல் மகளிர் இடஒதுக்கீட்டுக்கான தேர்தல் இல்லை. இந்த தேர்தல் அந்த டீலிமிட்டேஷனுக்கான தேர்தல். இந்த தேர்தல் தமிழ்நாட்டை யார் ஆடுவது என்பதற்கான தேர்தல். நம்முடைய சட்ட வரைமுறைகளுக்கு அது இல்லை. ஆகவே நம்முடைய பிரச்சனைகளை திசைதிருப்பி நீ நிதிக்கு திரும்பக்கூடாது. நம்முடைய நாட்டில் என்ன நடக்க வேண்டும், இந்த நாடு எப்படி செழுமையடைய வேண்டும், அதுதான் இன்றைய தேர்தல். இதை விட்டு விட்டு பிரச்சனைகளை நாம் அப்புறம் பேசுவோம். எனக்கு அதில் பல தனியான கருத்துக்கள் உண்டு. பிரச்சாரத்தில் கொண்டு வராங்க, பிரச்சாரத்தில் அவங்க கொண்டு வந்துட வேண்டியதான். நான் சொல்றேன், இப்ப அந்த திட்டம் தோற்கடிக்க உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக அனுப்பியிருக்கிறார்கள். நீங்கள் அங்கே போகிறீர்கள், எதிர்த்து வாக்களிப்பதற்கு உரிமை இருக்கிறது, அழைக்கிறீர்கள், அந்த திட்டம் நிறைவேறவில்லை, பிறகு வருகிறது, அப்போது எதிர்ங்கள், ஆதரியுங்கள். எங்களுடைய கருத்துக்களை நான் நீ திசை திருப்புகின்ற போக்குக்கு நான் வரமாட்டேன். உன்னை அகற்றி இந்த தமிழ்நாடு ஒரு பெரிய மயான பூமியாக ஆக்கப்பட்டிருக்கிற நிலையிலிருந்து மீண்டு உங்களுடைய சொந்த குடும்பத்தின் சுரண்டல், இதுதான் தமிழ்நாடு ஆட்சி என்ற நிலையிலிருந்து தமிழ் மக்களுக்கான அரசாக அமைய வேண்டும் என்று நாம் விரும்புகின்ற போது இதை விட்டு டீலிமிட்டேஷனை பற்றி பேசலாம், இன்னும் எத்தனையோ பற்றி டிமானிட்டைசேஷனை பற்றி பேசலாம். இதெல்லாம் பேசுவதற்குரிய நேரம் இது இல்லை. அதை நம்ம மே 5ஆம் தேதிக்கு பிறகு 23ஆம் தேதி பிரேமலதா அவர்கள் வந்து திமுக ஸ்டாலின் வச்சு பல்வேறு குற்றச்சாட்டுகள் போடுற மாதிரி சொன்னாங்க. பிரேமலதா அவர்கள் மேடையில பேசும்போது, ஆமா இந்த பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது வீடியோல நான் கேட்டேன், ஆச்சரியமாக இருக்கு. இது ஒரு குற்றச்சாட்டு தானே சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? இதை விட வேற என்ன சொல்ல வேண்டும்? நாட்டில 6 வயது பெண்ணிலிருந்து 60 வயது கிழவி வரையிலும் கெடுக்கிறான். எப்படின்னா எனக்கு ஆச்சரியமா 6 வயது பெண்ணே 60 வயது கிழமை என்ன செய்ய முடியும்? போதையினால் எதுவும் செய்ய முடியாது. அவங்க ஆளும் தெரியவில்லை, அடையாளம் தெரியவில்லை, வயதும் தெரியவில்லை. இந்த போதையினுடைய ஆதிக்கம், டாஸ்மார்க் ஆதிக்கம் ஒரு பக்கம், இந்த கஞ்சா மற்றவர்களுடைய ஆதிக்கம் ஒரு பக்கம், தமிழ்நாட்டினுடைய பொது ஒழுங்கு பெற்றுவிட்டது இந்த ஆட்சியினரால். இவர்கள் தங்களுடைய போலீஸை வைத்துக் கொண்டு அதை ஒழுங்கு இருக்கிறது. அதன் காரணமாக பெண்களே பாதுகாப்பாக இல்லை. இதை என்றைக்கு பிரேமலதா ஒப்புக்கொண்டு அது ஒன்றுதான் குற்றம். அது உங்க கருத்துப்படி இது ஒன்று குற்றம் தானே, நாங்கள் சொல்லுகிற குற்றத்தில் அது ஒன்று தானே. அப்புறம் மற்ற குற்றங்களை நாங்கள் பேசுகிறோம். அப்போ ஒரு குற்றத்தை நீ ஒப்புக்கொண்ட ஸ்டாலின் சொல். இதெல்லாம் என்ன பேச்சு திரிக்கிறார்கள்? நீ பேசிய பேச்சு வீடியோவிலே ஒன்று குரல்லே வருகிறது, அப்புறம் திரிக்கிறது என்ன மாவாதிரிக்கிறார்கள்? இதெல்லாம் என்ன பேச்சு? விஜய் திருப்பி போறது அதிமுக ஓட்டதான், அதனாலேயே வந்து திமுக 180 சீட்டு மேல ஈஸியா எங்களுடைய ஓட்டை அவன் பிரிக்க முடியாது. அது எம்ஜிஆர், அம்மா, எடப்பாடியுடைய. ஆனா ஒன்று சொல்லுங்க, இந்த அதிமுக எம்ஜிஆர் வெரி பாப்புலர் இல்லை, அம்மா அயன் லேடி, இந்த 2 பேருக்கு பின்னாடி எப்படி இந்த கட்சி நிற்க போவது என்ற எல்லாரும் கண்டிருக்கிறது. சசிகலா அவரை தலைவராக ஆக்கினார், முதல்வராக ஆக்கினார் என்பதை நாங்கள் உணர்ந்துள்ளோம். அது வேறு. உன்னை அறியாமல் தமிழ்நாட்டுக்கு செய்த ஒரே ஒரு நன்மை அதுதான் நான் சொல்லுவேன். உன்னை அறியாமல் எடப்பாடி ஏதோ நம்முடைய கைக்குழு இருப்பார் என்று கருதி கொண்டு ஆக்கினார். ஆனால் அந்த பதவியை உட்கார வைத்தது தமிழ்நாடு முதலமைச்சர். அவர் யாருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கு விசுவாசமாக இருந்தார்.
அந்த 2 கொரோனா ஆண்டுகளையும் நீக்கி அவர் ஆண்ட காலம் ரொம்ப சொற்பம். இனித்தான் முழுமையாக ஆட வேண்டும். அந்த சொற்பமான காலத்திற்கும் இவ்வளவு சொல்லும்படியான காரியங்களை அவர் செய்திருக்கிறார், அமைதியாக ஆண்டிருக்கிறார். ஆகவே அவரால் ஏற்பட்ட நன்மை அந்த தலைமைக்கு இவர் வந்ததினால் ஓபிஎஸ் வந்திருப்பாரே. ஆனால் அவர் எப்படி போய் திமுகவும் சேர்ந்தாரோ அதுபோல அதிமுகவும் திமுகவும் போயிட்டு. ஆகவே இந்த கட்சி காப்பாற்றப்பட்டதற்கு காலம் எடப்பாடி சசிகலாவே செய்திருக்கட்டும். காலம்தான் அந்த தலைமை ஏற்பட வேண்டும் என்று விரும்பி சசிகலாவை கைவியாக கொண்டது. அதை தவிர நீ வாழ்நாளில் செய்த வேறு பெரிய காரியங்கள் என்ன என்று எனக்கு தெரியவில்லை. இதையே சொல்லிக்கொண்டு எனக்கு விசுவாசமான, எனக்கு தமிழ்நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கிறார், அதிமுக விசுவாசமாக இருக்கிறார், எம்ஜிஆர் உண்டாக்கிய கட்சியை காப்பாற்றி வைத்திருக்கிறார். எல்லாரும் திமுகவிடம் விலை போவதில் அவர் தன்னையும் காத்துக்கொண்டு தன்னுடைய கட்சியையும் காத்து வைத்திருக்கிறார். மாற்று தலைவர் இல்லாத இயக்கமாக சிதைப்பு சொல்லிய இயக்கத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்பது அவருக்குள்ள சிறப்பு. முதல்வர் பதவி கொடுத்த சசிகலா மேடம் மேல விசுவாசமா இல்லையா சார்? இல்லையா, தனி விசுவாசம் அல்ல. அவர் என்ன, அவருடைய சொத்தை அவர் வெளியிட்டார். இவர் சொந்தமாக விசுவாசமாக இருப்பதற்கு நாட்டினுடைய பதவியை கொடுப்பதற்கு ஒரு கருவியாக வேண்டும். உங்களுக்கு சொல்லுகிறேன், காமராஜர் அரசியலில் பெரிதாக வருவதற்கு சத்தியமூர்த்தி காரணமாக இருந்தார். அவ்வளவுதான், இப்படித்தான் இருக்க முடியுமே தவிர அரசியலில் பலர் சேர்ந்து ஒன்றை இவரை உருவாக்குகிறார்கள். நாளைக்கு மக்களுக்கு கேடான காரியம் நடந்தால் உருவாக்கியவரை எதிர்ப்பதா, மக்களுக்கு மாறாக செயல்படுவதா? மக்களுக்கு தான் இயல்பாக செயல்பட வேண்டும். உருவாக்கியவரை பற்றி கேள்வி இல்லை. ஒரு மனிதனுடைய நன்மை சிறந்ததா? இவர் இது ஒரு கட்சி, இது ஒரு சொத்து, இது ஒரு சுரண்டுக்காக பயன்படுவது என்று கருதுகின்ற அந்த நிலைப்பாடு வேறு. தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வு வேறு. ஆகவே அவர் மக்களுக்கு சரியாக இருந்தார். அதுதான் முக்கியம். சும்மா காலை பிடித்தார், கையை பிடித்தார். அவர் சொன்னார், ஒரு பெரியவர்கள் நம்மை ஆக்கியவர்கள் அவர்களுடைய காலத்தில் இருக்கும்போது ஆசீர்வாதம் வாங்குவது வழக்கம் தானே, அப்படி செய்தேன். இதையே பேசிக் கொண்டிருக்கிறார் இன்னும் உதயநிதி. அவருக்கு ஒன்றும் தெரியாது. தமிழ்நாட்டிலே மூளை இல்லாத 2-3 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் கையில் இந்த அரசியல் சுற்றி கொண்டு என்ன ஆகும் என்று நான் பயப்படுவேன். அது ரொம்ப, அதுக்கு சரியான வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் இன்னொன்று விஜய், இன்னொன்று உதயநிதி, இது போன்றவர்களெல்லாம் அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இவர்களுக்கு காலையில் செய்தித்தாள் பிடிக்கிற வழக்கமே உங்களுக்கு கிடையாது. விஜய்க்கு கிடையவே கிடையாது. சும்மா வருவது, கூட்டம் கூட்டுவது, பிறகு ஒரு பகுதியினர் வாக்களிப்பது என்ற நிலை இருக்குமானால் அதிமுகவுடைய வாக்குகளை யாரும் செயல்படுத்த இல்ல. ஒரு பகுதி போவாது. எல்லா காலத்திலும் ஒரு 13% ஓட்டு தமிழ்நாட்டில் இப்படி அலைகிறது. விஜயகாந்த் போனது. ஏன்னா விஜயகாந்த் காலத்தில் விஜயகாந்த் போனது. அப்புறம் விஜயகாந்த் காலத்துக்கு பிறகு இப்போ விஜய் கொஞ்சம் சீமானுக்கு போனது. அப்புறம் விஜய் வரவில்லை, கொஞ்சம் சீமானுக்கு போனது. அப்புறம் சீமான் போய் இப்போ சீமான் க்ளோஸ். விஜய் கொஞ்சம் அந்த ஓட்டை பெறுவார். இந்த வாக்குகளினால் திமுகவுக்கும் அதிமுக நடக்கிற தலைமை போராட்டத்தில் இவர்களுக்கு இடையே தான் அந்த வெற்றி தோல்வி அமையும் என்றவன் விஜயகாந்த் இருந்துவிட்டு பிறகு மறைந்தார். அவர் ஒரு கட்டத்திலும் அம்மாவோடு சேர்ந்துதான் அவர் எதிர்கட்சியானார். அதுபோல விஜயும் சேர்ந்துதான் எதுவும் பண்ண முடியும் என்பதை இந்த தேர்தலுக்கு பிறகு உணர்வார். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.